ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு சூப்பரான நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு புடிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஹலாபியான்னு சொல்லக்கூடிய ஒரு அரபிக் டிஷ் தான் இது. இது செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பால் சுகரெல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. எப்படி செய்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பேனில் நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்ல கெட்டியான பாலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் தான் சேர்த்துருக்கேன். இந்த பாலோட நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்ல திக்காக இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாலில் நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதில் எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கார்ன்ஃப்ளவரை பால் கொஞ்சம் சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா தான் இதை நீங்கள் கட்டி இல்லாமல் கரைக்க முடியும். அப்படி இல்லைன்னா இது அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுக்கும், கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சேர்த்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால இந்த பால் கொஞ்சம் சீக்கிரமாக திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சைட்லலாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு கலந்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்யும்போது நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நல்லா ஒட்டாமல் நம்ம ஈஸியாக எடுத்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு செட் ஆகி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் 2 பவுலில் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். இப்போது இந்த ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூஹப்ஸா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு சூப்பரான பிங்க் கலர் கிடைக்கும். இன்னொரு பவுலில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சர்விங் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றி நம்ம செட் பண்ணிடலாம். 2 கிளாஸில் பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம். இப்போது இதை 2 மணி நேரத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். 2 மணி நேரத்தில் இது நல்லா செட் ஆகிரும். செட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா செட் ஆயிருச்சு. இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக ரூஹப்ஸா எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக எடுத்து இந்த புட்டிங் மேலே நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கட் பண்ண பிஸ்தா, அப்புறம் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஹலாபியா இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் பெருசாக இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஜவ்வரிசி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்தளவுக்கு நல்ல சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இது உள்ள சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த ஜவ்வரிசியை நம்ம முன்னாடியே ஊற வச்சுருந்ததுனால இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்ல கண்ணாடி பதமாக வெந்துடும். இடையில இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஏன்னா ஜவ்வரிசி எல்லாம் அடியில் போய் நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறமா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இடையில இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை வேக வச்சுக்கோங்க.
இப்போ 5 நிமிஷத்துலேயே இது எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பாலாக இருந்ததுன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதோட சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஜவ்வரிசியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இடையில வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோன்னா ஜவ்வரிசி எல்லாமே அடியில் ஒட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து உள்ளேயே விட்டுருங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இது வந்து இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்ல குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாம்பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு மாம்பழம் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். மாம்பழம் சேர்த்துட்டு உடனேவே கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா நம்ம சேர்த்த மாம்பழம் எல்லாமே பாலோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாயாசம் வந்து ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதும் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஓரளவுக்கு சூடானதும் இதில் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கட் பண்ண பாதாம், கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்க பாயாசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மாம்பழ பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இப்படியே சூடாகவும் சர்வ் பண்ணலாம். இல்லைனா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமும் சர்வ் பண்ணலாம். எப்படி சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.